நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்காலத்தில் எப்படி மக்கள் இயங்குவார்கள் என்பதனை முற்காலத்திலேயே சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? பூணூல் ஒன்றுதான் பிராமணனுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். வேறு எதுவுமே அந்த பிராமணத்தன்மை இருக்காது. பிராமணன் என்றால் நான் ஜாதியை சொல்லவில்லை. பிராமணன் என்பது சத்தியங்களையும் வேதங்களையும் நியாயங்களையும் தர்மங்களையும் கடவுளையும் ஆன்மீகத்தையும் அனைத்தையும் தான் கற்று மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய அந்த பிராமண தன்மைக்கு பூணூல் ஒன்று மட்டும்தான் அடையாளமாக இருக்கும். வேறு எதுவும் அவரிடம் அந்த பிராமணன் என்ற தன்மை இருக்காது என்பதனை சொல்லுகிறார்கள் முற்காலத்தினர். தற்காலத்தை பற்றி அடுத்து சொல்றாங்க. அது எனக்காக கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேசுபவன் பண்டிதன் என்று சொல்லப்படுவான். டேப்பா நிறைய பேசுறான்ப்பா, அவனுக்கு எல்லாம் தெரியும்பா, அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதப்பா. நிறைய பேசுபவனை பண்டிதன் என்று சொல்லுவார்கள். அதுல என்ன உண்மை இருக்குது, பொய் இருக்குது, அதுல சாத்தியமா சாத்தியம் இல்லையா, ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதை பற்றியெல்லாம் கவலை கொள்ள மாட்டார்கள். கூட்டங்கூடும் மேடை போடுவார்கள். மேடையிலே ஏறி அடுக்கு மொழியிலே தடுக்கு வசனங்களை பேசுவார்கள். ஆனால் ஒன்றும் இருக்காது. அண்ணன் எப்படி பேசினார்? நல்லா பேசினார்ப்பா. அட என்னப்பா பேசினாரு, அதான் தெரியல என்று தற்காலத்தை பற்றி முற்காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். மிக சரியாக சத்தியமாக உண்மையை உலகுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த கருத்திலே என்ன தெரியுமா? பேராசை கொண்டவர்களும் கருணை அற்றவர்களும் திருடர்களின் குணத்தை கொண்டவர்களும் ஆட்சியாளர்கள் ஆவார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது பல ஊர்களிலே உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உற்று கவனித்தீர்களேயானால் இதுதான். என்னது? பேராசை கொண்டவர்கள், கருணை அற்றவர்கள், திருடர்களின் குணத்தை கொண்டவர்கள் ஊரை அடிச்சு உலகில ஓட்டுக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பழமொழி இன்றைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, வார்டு கவுன்சிலரிலிருந்து தலை வரைக்கும் இதே நிலைப்பாடுகள் தான் இருக்கிறது என்று தற்காலத்தை பற்றின சத்தியத்தை உண்மையினை முற்காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இது நாம் இன்றைக்கு கண்கூடாக கண்டு அனுபவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே இந்த ஒரு விரல் புரட்சியினை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக கணித்து நல்லவர்களாக மக்களுக்கு நல்லது செய்பவர்களை கண்டறிந்து அவர்களை நாம் ஆட்சியிலே அமர்த்த வேண்டும். 1000 2000 என்பதை கணக்கிலே கொண்டு நாம் பார்க்கக்கூடாது என்பதனை இந்த நிலைப்பாடு நமக்கு உணர்த்துகிறது நண்பர்களே. அடுத்ததுதாங்க ரொம்ப ஹைலைட். முற்காலத்திலே அடுத்து தற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அப்படி சொன்னதிலே கடைசியாக இறுதியாக என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இம்மாதிரி குணங்களை கொண்ட மக்கள் இவ்வுலகத்திலே உதிக்கின்ற பொழுது, அந்த செயல்கள் நடக்கின்ற பொழுது, இதனையெல்லாம் அழித்து ஒழித்து இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு ஒருவன் வருவான். ஆபத்தாந்தவனாக அந்த இறைவன் வருவான். அவன் அதை இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு காலத்திலே இருந்தது என்பதனை உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். பகவான் கிருஷ்ணர் இந்த மண்ணிலே அவதரித்தார். ஏன் அவதாரம் எடுத்தார்? இந்த மண்ணிலே அசுரர் குணம் கொண்ட துரியோதனனுடைய ஆட்சி மிக கொடுமையாக நடந்த பொழுது அந்த கொடுமைகளை எல்லாம் நீக்குவதற்காக பகவான் அவதாரம் எடுத்தார். அப்படி அவதாரம் எடுத்த அந்த பகவான் கிருஷ்ணரை யாராவது ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. 100 பேர் வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனால் ஒரு 5 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கைப்பிடி 5 நபர்களை கொண்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினான் பகவான் கிருஷ்ணன். இதான் மகாபாரதம். எப்படி ராமாயணத்திலே ராவனுடைய அநியாயங்களை அழிப்பதற்கு ராம பகவான் தோன்றினாரோ, அதுபோல மகாபாரதத்திலே துரியோதனனுடைய கொடுமைகளை எல்லாம் அழித்து ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு
பாண்டவர்களுக்கு துணையாக பகவான் கிருஷ்ணர் அவதரித்தாரோ அதுபோல இன்றும் ஒருவர் நமக்கென வந்திருக்கின்றார். அவரை அடையாளம் கண்டுகொள்வோம், அவர் வழி நடப்போம், இந்த உலகை நல்வழிப்படுத்துவோம் என்று கூறி, எல்லாம் இறைவன் செயல், இறைவனுடைய பாத விந்தாரங்களை வணங்கி, முற்காலத்திலே சொன்ன அத்தனையும் தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இதை தடுத்து நிறுத்தக்கூடிய இறை சக்தி நம்முள் வந்திருக்கிறது. அதை அடையாளம் கொண்டு நாம் அவர் பின் செல்ல வேண்டும், அவருக்கு துணை நிற்க வேண்டும், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இது போன்ற மக்கள் நீதி பெறக்கூடிய செய்திகளை எல்லாம் பெறுவதற்கு சர்வம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.